Hey guys, so welcome to my coding diary. இந்த வீடியோல ஆக்சுவலா வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஸோ ஷாட்ஷியன் வந்து எப்படி நம்ம கன்ஃபிகர் பண்றது? ஷாட்ஷியன்னா என்ன? இது வந்து ஒரு யூஆர் லைப்ரரி. ஸோ இது எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை கன்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்க போறோம். தென் இது எப்படி இதை எப்படி கஸ்டமைஸ் பண்றது? இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. இதை பத்தி இன்னும் நல்லா டீப்பா தெரியணும், ப்ராஜெக்ட்ஸ்ல ரியல் வேர்ல்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ மேக் அ வீடியோ. ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஐ கேன் டூ இட். கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ணல, நிறைய பேர் சேனல் தெரியல. பட் எனிவே, இஃப் சம்மோன் வாண்டட், டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட், ரைட்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பேக்கேஜ் லாகிஃபை, நான் என்னோட வெர்ஷன் 5 வந்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா எலிசியா பேக்கெட்டுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா என்னோட லாகு யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் கோட் வேணால் செக் பண்ணிக்கோங்க, எப்படி ஒரு என்பிஎம் பேக்கேஜ் லான்ச் பண்ணுறது. நான் வந்து அதில் மாஸ்டர் கிடையாது, பட் யூ கேன் ஆல்வேஸ் செக் அண்ட் லேர்ன். அதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஆல்வேஸ் வெல்கம். அதே மாதிரி ஸ்டார் போட்டு வைங்க. ஓகே, ஸோ யா, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா ஷாட்ஷியன் வந்து ஆக்சுவலாக நிறைய ஐ மீன் ரியாக்ட் பேஸ்டுக்கு நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல ஸோ லார்வல் ப்ராஜெக்ட்ஸ், ரியாக்ட் ரவுட்டர், டான்ஸ்டாக் ரவுட்டர், ஸ்டார்ட், இது மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்தேன், லார்வல் தவிர. பட் யூ கேன் டூ இட், ரைட்? ஸோ இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் பற்றி பார்ப்போம். ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. நார்மலாக நான் வந்து டர்போரப்போ யூஸ் பண்ணுவேன், பட் இந்த டைம் வந்து சிம்பிள் நார்மல் வேல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிள், வேற கஷ்டம்லாம் இல்லை. ஒன் கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் டாட், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை போடுங்க. ஸோ இனி சிம்பிளாக நம்ம எடிட் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஸ்பேஸ் எடிட். அதே மாதிரி நான் பன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யான், பிஎன்பிஎம், என்பிஎம் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஸ்லேட் பிடிக்கும், ஸோ ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஸோ என்னோட லிப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிருக்கும் நம்மளோட சிஎல்எஸ்எஸ். ஓகே, ஜஸ்ட் கிளாஸ் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி காம்போனன்ட்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் நம்மளோட ஷாட்ஷியனோட மெயின் காம்போனன்ட்ஸ் திங். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், ஷாட்ஷியன்னா என்ன? ஓகே, ஸோ ஷாட்ஷியனுங்கிறது வந்து ஒரு யூஐ லைப்ரரி. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு யூஐ லைப்ரரி. இது நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து நிறைய யூஐ பார்க்கலாம், காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அலர்ட், அக்கார்டியன், பட்டன், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு யூஐ லைப்ரரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஐ மீன் இது வந்து யூஐ லைப்ரரின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் யூஐ காம்போனன்ட், செட் ஆஃப் யூஐ காம்போனன்ட். நீங்கள் இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்கள் சோர்ஸ் கோடுக்குள்ள டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் யூஐ எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னா உங்களால் அந்த சோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்யூஐ நான் அங்கே போகிறேன். ஆக்சுவலி எனக்கு மெட்டீரியல் யூஐ பிடிக்காது, இதை பார்க்கவே கொஞ்சம் பழைய காலத்து டிசைன் மாதிரி இருக்கும். ஓகே, பட் அவங்க புதுசாக கொண்டு வராங்க ஜாய் யூஐ அது இதுன்னு. ஸ்டில் ஐ டோன்ட் லைக் இட், ரைட்? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ், மெட்டீரியல் யூஐ, காம்போனன்ட்ஸ், பட்டன். ஸோ இங்கே அவங்க கொஞ்சம் பட்டன் வச்சுருப்பாங்க. ஒன்று டெக்ஸ்ட்டு, கண்டென்ட், அவுட்லைன், இந்த 3 தான். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் வேரியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் கஸ்டமைசேஷன் இருக்காது, கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு ஐக்கான் கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க. ஓகே, வச்சுருக்காங்க. பட் இந்த ஐக்கானை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இதை ஹவர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இந்த மாதிரி பெருசாகணும் அது மாதிரி. ஓகே, எக்ஸ்ட்ரீம் லெவல் உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் கொஞ்சம் பார்த்து தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுமே தவிர இதோட ஒரிஜினல் சோர்ஸோட ஆக்சஸ் பண்ணி உங்களால் அதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். பட்டனுக்கு கூட நீங்கள் பண்ணிடலாம், பட் இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பண்ணுறது லைக் இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதை பேஸ் இது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பட்டம் இதுக்கு தான் இந்த ஷாட்ஷியன் வந்து ஒரு பெட்டர். அதாவது இதை வந்து ஹெட்லெஸ் யூஐன்னு சொல்லலாம், ஹெட்லெஸ் காம்போனன்ட்ஸ். அதாவது இதை வந்து ப்ரீ ஸ்டைல்டு கொஞ்சோண்டு ஸ்டைல் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க, பட் இதோட சோர்ஸ் கோட் உங்களோட ஒரிஜினல் கோடு கூட கம்பைன் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். சிம்பிளாக இங்கே வருவேன், இன்ஸ்டாலுக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட சர்வரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு நான் இங்கே கூட போய்க்கிறேன். ஓகே, கிரேட்.
ஸோ இப்போ என்னோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். யூஐ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ள பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த பட்டன் தான் ஆக்சுவலாக நம்மளோட கோட், ஒரிஜினல் கோட், அந்த பட்டன் காம்போனண்ட் ஒரிஜினல் கோட். இது நீங்கள் டேரெக்டாக உங்கள் கோடுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி வேணா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சோர்ஸ் கோட், அந்த பட்டனோட சோர்ஸ் கோட் உங்ககிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ கேன் டூ லைக் இப்போ நான் அந்த பேஜுக்கு போகிறேன். இப்போலாம் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஜுக்கு கொஞ்சம் போகிறேன். பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ வி கேன் டூ லைக் அவுட்லைன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நான் இப்போ என்னோட கஸ்டமைஸ் போனதுக்கு எனக்கு ஒரு பட்டன் இருக்கும். கிரேட். இந்த பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? பெரிய லெவல் ஸ்டைல்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சிம்பிளாக இதில் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர். ஓகே, ஆனால் இதோட ஒரிஜினல் சோர்ஸ் கோட அவங்களால டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க கொஞ்சம் ப்ரீ ஸ்டைல் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் நம்மளால நிறைய ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யா இப்போ இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணலாம். லைக் பிஜி ரெட் பைத்தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் நான் இங்கே வந்து இப்போ நான் இங்கே பேக்ரவுண்டே கொடுக்கல. ஓகேவா? ஆனால் இங்கே எனக்கு வந்து அந்த இது வந்து அப் அண்ட் ஆயிருக்கும். என்னோட கிளாஸ் நேம் வந்துட்டு இங்கே அப் அண்ட் ஆயிருக்கும். ஸோ அதாவது என்னோட ஒரிஜினல் பட்டனோட என்டையர் சோர்ஸ் கோட் என் கையில் இருக்கு. ஸோ என்னால் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னால் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, யா, திஸ் இஸ் த திங் வி ஹாவ். லைக் இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு கார்டு வேணும். ஓகே, கார்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ சேம் கமாண்ட் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ next step is fun section latest add கார்டு. அதுக்கப்புறம் நமக்கு வேற இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னா இன்புட் லேபிள். ஸோ இங்கே என்னெல்லாம் தேவை? இன்புட் தேவை, லேபிள் தேவை, பட்டன் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க, கார்டு இருக்க போதும். ஸோ ஜஸ்ட் என்டர். இது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த கோடை அப்படியே நல்லா ஜஸ்ட் காப்பி பண்ண முடியும். காப்பி ரைட் அண்ட் நேராக இங்கே வந்துட்டு இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கார்டு டெமோ டாட் டிஎஸ்எக்ஸ் இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் நமக்கு வேணும். ஓகே, செலக்ட் இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு அதுவும் இங்கே வர ஆரம்பிச்சிடும். செலக்ட் ரைட். ஓகே, இப்போ என்னோட கார்டு வித் ஃபார்மை இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, கார்டு வித் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சூப்பரான ஒரு கார்டு கிடச்சிருக்கும். நான் இது ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் நார்மலாக. ரைட். ஸோ நம்மளோட பட்டன் இப்போதைக்கு தேவையில்லை. நைஸ். ஸோ இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டார்க் மோட் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது டெய்ல்வின் கூட பயங்கரமாக கம்பைன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டார்க் மோடுக்குன்னு தனி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன். ஓகே, ஸோ டார்க் மோட் எக்ஸ்பிஎஸ் யா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கூட ஆட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் தீம் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக இன்ஸ்டால். அதுக்கப்புறம் நம்ம தீம் ப்ரொவைடர் காம்போனண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த தீம் ப்ரொவைடர் காம்போனண்ட் தான் நம்மளோட என்டையர் ஆப்பையும் ரேப் பண்ண போகுது. எஸ் எக்ஸ். ஸோ தென் இதை வந்து நம்மளோட லே அவுட்டில் அப்ளை பண்ணணும். கரெக்டாக என்னோட லே அவுட் போகிறேன். என்னோட லே அவுட்டில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் நிறைய கன்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன். பட் நமக்கு இதெல்லாம் இப்போ தேவையில்லை. சிம்பிளாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆக்சுவலாக தேவையில்லை, நம்ம வந்து நம்மளோட வேலையை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஹைட்ரேஷன், சப்ரஸ் ஹைட்ரேஷன் வார்னிங். தென் நம்மளோட கீ ப்ரொவைடரை இது பண்ணிட வேண்டியதான். பாடிக்குள்ள சில்ட்ரனுக்குள்ள கவர் பண்ணிட வேண்டியதான். கீ ப்ரொவைடர் இம்போர்ட். அப்புறம் சிம்பிளாக இந்த மோட் டோபிளை வந்து காப்பி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Portable.csn. இங்கே வந்து நமக்கு ட்ராப் டவுன் மெனு இல்லை கரெக்டாக. ஸோ ட்ராப் டவுன் மெனு, ட்ராப் டவுன் மெனு நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. இதை கரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்டோபிள், என்னோட மோட்டோபிளை மெயின் பேஜில் வந்து சிம்பிளாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். மோட் டோபிள் ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸ் கார்பரேட். இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடாக மாறிடும். பட் என்னால் லைட்டாக மாற்ற முடியும், டார்க்காக மாற்ற முடியும். ரைட், ஏன்னா நான் ஏன் இது எனக்கு டிஃபால்ட்டாக டார்க்காக இருக்குன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இங்கே. ஸோ எனேபிள் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது சிஸ்டம் தீம், என்னோட தீம் ஆக்சுவலாக டார்க் மோடு, ஸோ டார்க் ஸ்டைல், ஸோ அதனால அது டார்க் டிஃபால்ட்டாக இருக்குது. பட் யா, இட்ஸ் தட் மச் ஈஸி. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்வீட் சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஸோ உங்களுக்கு என்ன கலர் ஸ்கீம் வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஓகே இந்த கலர் எனக்கு வேணும், இந்த கலர் ஸ்கீம் நல்லா இருக்கா, ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சைபர் பாங்க் நியோ ப்ளூ தெரிஞ்சு. ஸோ இந்த இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தீமை அப்படி நீங்கள் காப்பி பண்ண போறீங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும், எனக்கு ரேடியஸே வேண்டாம், எவ்வளோ ஷேடோ வேணும், என்னென்ன பாயிண்ட் வேணும், இந்த மாதிரி பட்டதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சிஎஸ்எஸ் ஃபைலில், ஸோ உங்களோட குளோபல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் உங்களுக்கு தேவையான எல்லா கன்ஃபிகரேஷனும் இங்கே இருக்கும். அதாவது டாட் மோடில் என்ன மாதிரி வேணும், ஸோ டாட் மோடில் இந்த ஸ்டைலில் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி மெயின் மோடு லைட் மோடில் என்ன மாதிரி இருக்கணும். இது வந்து இனிஷியல் திங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இவ்வளோத்தையும் ஓவர் ரைட் பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட் ஓவர் ரைட், உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து OKLCH யூஸ் பண்ணுறோம் கலர் ஸ்கீம். ஏன்னா வந்து புதுசாக வந்து டெய்லிங் 4 வந்து அதுதான் யூஸ் பண்ணுது. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஃபங்கியான ஒரு ஒரு அழகான ஒரு இது கிடச்சிருக்கு கரெக்டாக. ஸோ அழகுன்னு சொல்ல முடியாது, டார்க் மோடில் அழகாக இருக்குது, பட் இங்கே வந்து அழகு இல்லை, இங்கே நல்லா இருக்கு. ஓகே, எனிவே ஸோ இப்போ ஷார்ட் செயின் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் அப்புறம் பிளாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காம்போனன்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய, இப்போ பிளாக்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய பிளாக்ஸ் அவங்க ஏற்கனவே பில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைடு பார்ட் மெனு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸ் இருக்கு, ஸோ என்ன எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. தீம்ஸ் நீங்கள் இவர் வந்து இப்போ ஆக்சுவலாக ஷார்ட்ஸின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு புதுசாக தீமில், பட் நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இங்கே. அதே மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் காப்பி அண்ட் பேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஷாட்சின் பற்றி உங்களுக்கு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்சின் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ராஜெக்ட் இதை வச்சு ஒரு டேஷ்போர்ட் பில் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷாட்சின் யூஸ் பண்ணி V0 வேர்சல் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக V0 யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து V0 வந்து ஆக்சுவலாக ஸோ ஷாட்சின் தான் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ எனிவே கைஸ், உங்களுக்கு நல்ல இது அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்புறம் இதில் என்ன டவுட்னாலும் கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். குட் பை, ஹாவ் அ கிரேட் டே.